அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நமக்கு 10 வருஷம். அந்த 10 வருஷத்தில் ஒரு லக்னம்ங்கிறது நமக்கு 10 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 10 வருஷத்தில் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 7 தடவை கிரகங்கள்ங்கிறது நமக்கு கொடுக்குது. சில லக்னங்கள் போகும்போது 6 வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். அப்போ அந்த திருமண வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் நன்றாக இருந்தது அப்படின்னா அது காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்பாகவே அங்கே முடியும். இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னா குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே காதல் திருமணத்திற்கு அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 11இல் இருக்கும்போது 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது மனதுக்கு பிடித்த திருமணம். அந்த மனதுக்கு பிடித்த திருமணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இதே இன்னொருத்தங்களுக்கு ஒரு கடக லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 7ஆம் அதிபதி தான் சனி பகவான். அவர் மீன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய திருமணம் அது காதல் திருமணமாக இல்லாமல் அந்த பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தகவல் தொடர்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குமானா இங்கே கொடுக்கும். சரிங்க, காதல்னா 5ஆம் பாவகம் தானே, 5ஆம் பாவகத்தை விட்டுட்டு நீங்கள் 7ஆம் பாவகத்தை மாத்திரம் சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா 5ஆம் பாவகத்துக்கு தொடர்பு அப்படிங்கிறது அங்கே வரணும். கண்டிப்பாக வந்தால் தான் அது காதல் திருமணம். இப்போ இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் 7ஆம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் நல்ல பாவகங்களில் இருந்தாங்க, அந்த காதல் 5ஆம் பாவகத்திலேயோ 11லேயோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம்.